வணக்கம். திரையுலக பிரபலம் ஒருவர் வாக்கிங் போன போது திடீரென மாரடைப்பால காலமானார் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சு. இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியப்படுது அப்படின்னா, மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலும் ஏற்படக்கூடும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி மாரடைப்புகள் திடீரென ஏற்படுவது போல் தெரிந்தாலும் இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. வருட கணக்குல படிப்படியா நம்மளோட ரத்த குழாயில கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு அது ஒரு நாள் திடீரென ஏற்படக்கூடிய அடைப்பு தான் இந்த மாரடைப்பு. சோ இத நம்ம உடம்பு முன்னாடியே சில அறிகுறிகள் மூலமா நமக்கு தெரியப்படுத்தும். அதுதான் நம்ம வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ வேகமா நடக்கும் போதோ மாடிப்படி ஏறும் போதோ நமக்கு இருதயத்துல அழுத்தமோ இல்ல தாட வலியோ இல்ல தோள்பட்ட வலியோ இல்ல மூச்சு திணறலோ ஏற்படும். நம்ம செய்யற அந்த வேலைய நிறுத்தின உடனே இந்த மாதிரி சிம்டம்ஸ் உடனே சரியாயிடும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான உதவிகளை எடுத்துக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் கரெக்டும் கூட. ரெண்டாவது, அதே போல இந்த மாதிரி இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய காரணிகள், அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். ரெண்டாவது, ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர். மூணாவது, அதிக கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால். நாலாவது, அதிக உடல் பருமன், ஒபிசிட்டி. இதெல்லாம் ரொம்ப முக்கிய காரணங்களாக இருக்கிறது. இது கூட புகை குடித்தல், மது அருந்துதல், இந்த மாதிரி பழக்கங்களும் இருதய நோய் வர்றதுக்கான காரணிகளா காணப்படுகிறது. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ நம்ம கண்டறிஞ்சு அதை கட்டுப்பாட்டை வச்சுட்டாலே இந்த மாதிரி திடீரென வரக்கூடிய மாரடைப்புகளை நம்மளால தடுக்க முடியும். மூணாவது விஷயம், இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது, இது மாதிரி ஒருத்தர் வாக்கிங் போகும்போதோ இல்ல ஜிம்லயோ திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா நம்ம பண்ணக்கூடிய 3 விஷயங்கள். ஒண்ணு, உடனடியாக ஆம்புலன்ஸ் 108க்கு கால் பண்றது. ரெண்டாவது, சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிசிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உதவியை உடனே தொடக்கம் பண்றது. மூணாவது, அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸ்ல ஏஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி, அதாவது ஆட்டோமேட்டட் எலக்ட்ரிக்கல் டீஃபிபிரிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி இருந்தா அதனோட செயலின்படி அதை பயன்படுத்தி இந்த மாதிரி உயிரிழப்புகளை நம்மளால தடுக்க முடியும். தேங்க்யூ.